றாங்களா சங்கடப்படுறாங்களா அதெல்லாம் இல்லை. நம்ம தான் சங்கடப்பட்டுட்டு எந்திச்சி ஓடணும். மனோஜ் ப்ரோ சிரிக்கிறீங்க என்ன? எதுக்கு? இடையில சிரிக்கிற மாதிரி ஒரு இமேஜ் போட்டுற வேண்டியது. எதுக்கு சிரிக்கிறீங்க? தண்ணி அடிக்கிறேன்னு சொன்னதுக்கா? தண்ணி அடிக்கிறாங்க. ஏன் தான் இப்படி உருளுதோ சேர்? ஒரு இடத்துல உட்கார முடியுதா கையையும் காலையும் வச்சுக்கிட்டு? ஏய், அதான். மதுரையிலேருந்து ஒரு நண்பர் பழக்கம். சரி ராஜேந்திரன் அண்ணா, நான் இப்போவும் அப்படிதான் சிஸ்டர். நம்ம அப்படி பழகிட்டோம்ல, நம்ம மாற்ற முடியாது. நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அதாவது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டுங்கிற மாதிரி நம்ம பழக்கம் ஆரம்பத்தில் இருந்தது. அப்படி இது நம்ம தாய் தகப்பனாரோட வளர்ப்பு, நம்ம சுற்றி இருக்கிறவங்க இருந்தது எல்லாம் அந்த வளர்ப்பு தான் கடைசி வரைக்கும் இருக்கும். நம்மளை அறியாமலேயே அந்த பழக்க வழக்கங்கள் நம்ம கூடவே தான் இருக்கும். நம்மளே அதை இப்போ மாற்றிக்கணும்னு நினச்சாலும் மாற்ற முடியாது. அதுக்கு தான் குழந்தைங்களாம் சொல்லுவாங்க, இன்னும் நீங்கள் ஏமா இந்த ட்ரெண்டிங்கில் வர மாட்டீங்க அப்படி கேட்பாங்க. நம்மளால் வர முடியாது. ஆனால் ப்ரோ லிஃப்ட் கேட்டு நண்பர் ஆனார். ஓஹோ. நான் சின்ன வயசில் மிஸ் பண்ண மதுரை ஃப்ரெண்டு மாதிரியே பழக்க வழக்கம் யாரோடது? அது ஒரு காலம். அது நல்ல சந்தோஷமாக இருந்த காலங்கள். ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு திருப்தி இருந்துச்சு இல்லை? இப்போ தேட்டர் போய் ஒரு படம் பார்த்துட்டு வந்தோன்னா நல்லா சந்தோஷமாக வருவோம், சந்தோஷமாக போவோம், சந்தோஷமாக வருவோம். ஒரு கல்யாணம் விட்டு போனாலும் அப்படி தான் ஜாலியாக இருக்கும். ஒரு கல்யாண ஃபங்க்ஷனா நல்லா இருக்கும். நான் சொந்தக்காரவங்களையெல்லாம் பார்க்கலாம், நம்ம செட்டு பிள்ளைங்கள்லாம் வருவாங்க, விளையாடலாங்கிற சந்தோஷம் இருக்கும். இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை. ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அந்த லைஃப்லாம். இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கலன்னு நல்லா ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். சாப்பாட்டுக்கு அந்த அது என்னது ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கெலாம் டிமாண்ட் இருந்தாலுமே அது நல்லா தான் இருந்துச்சு. இப்போ எல்லாமே கிடைக்குதா, ஆனால் இன்ட்ரெஸ்ட் இல்லை சாப்பிட்றதுக்கு. ராஜேந்திரன், நான் பாப்பா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாவே நான் வெளியில் போர்ட்டிகோவுக்கு வந்துடுவேன் சிஸ்டர். அப்போ அவங்க ஃப்ரீயாக இருந்துக்குவாங்கல்ல. கரெக்டு தான். சங்கடம் இல்லாமல் அவங்களும் பேசுவாங்க, இருப்பாங்க. அந்த பழக்கம் நல்ல பழக்க வழக்கங்கள் தானே. நம்ம குழந்தைங்களும் ஃப்ரீயாக பேசுவாங்க, ஃப்ரீயாக இருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் அந்த ப்ரைவசி இல்லை, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நல்லா ஜாலியாக இருக்க முடியல, அப்பாவும் கூட இருக்கார், அம்மாவும் கூட இருக்காருன்னா அப்போ அவங்களுக்கு என்ன தோணும்னா, வந்தவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க முடியல, நம்மளை முகத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ வேறு எங்கேயாவது போகலான்னு தோணும். இதுன்னா நம்ம வீட்டிலே இருந்துக்குவாங்கல்ல. எஸ் எஸ் சிஸ்டர் ராஜேந்திரன் அண்ணா. ஆமாண்ணா. மனோஜ்புரம் எங்கள் அக்கா ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் நான் வீட்டை விட்டு ஓடிடுவேன். அது ஒரு காலம். அப்படி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனாலே இதை சொல்கிறீங்க. என்னை ட்ரா பண்ண வருவாங்க என் தம்பிலாம் படிக்கும்போது. ட்ரா பண்ணிட்டு அப்படி திரும்பி நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க. கேர்ள்ஸ் ஸ்கூலில் யாராவது கூப்பிட்டு என் தம்பி பேரை சொல்லி கூப்பிட்டா கூட என்னோட கிளாஸ்மேட்டு ஆமாக்காண்டு ஓடி வந்துடுவாங்க, நின்றுலாம் பேச மாட்டாங்க. அதுக்காகவே என்னை ட்ராப் பண்ணுவாங்க. நான் வரல, நான் அந்த ஸ்கூலுக்கு வரல, பொம்பளை பிள்ளைங்களாம் இருப்பாங்கப்பா, நான் வரலப்பா அப்படின்னு. எங்கள் அப்பா சொல்லுவார், போய் விட்டுட்டு வா, டைம் ஆச்சு அப்படின்னு. நேரம் ஆச்சுல, நடந்து போனால் லேட் ஆகும் அப்படின்னு. நான் போகல. ஏன்டா போக மாட்டேங்கிற, வண்டியில் தானேன்னா, அங்கே பொம்பளை பிள்ளைங்களாம் இருப்பாங்க, நான் போக மாட்டேன், எல்லோரும் என்னை பார்ப்பாங்க அப்படின்னுவான். இப்போல்லாம் அப்படி சொல்லுவாங்களே யாராவது? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான்.
என் அக்கா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான்